அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறதென்றால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை, அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைப்பது அவர்களின் பொறுப்பாகவும் குழந்தையின் உரிமையாகவும் இருக்கிறது. குழந்தை பிறந்த 7வது நாள் குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். இது இஸ்லாமிய நடைமுறை. குழந்தைக்கு வைக்கக்கூடிய பெயருக்கும் குழந்தையின் நடவடிக்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி கூறினார்கள். அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் நீங்கள் உங்கள் பெயராலும் உங்களுடைய தந்தையின் பெயராலும் அழைக்கப்படுவீர்கள். ஆதலால் உங்களுக்கு நல்ல பெயர்களை சூட்டிக்கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெயர்களிலேயே அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமானது அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான் என்ற பெயர்கள் ஆகும். குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது சில விஷயங்களை நாம் நினைவு வைக்க வேண்டும். முதலாவது, குழந்தைக்கு வைக்கக்கூடிய பெயர் அல்லாஹுவின் பெயரை குறிப்பதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹுவின் அடிமை என்பதை குறிப்பதாக இருக்க வேண்டும். உதாரணமாக அப்துல்லா அல்லாஹுவின் அடிமை, அப்துல் ஜப்பார் அடக்கியாளக்கூடியவனாக அல்லாஹுவின் அடிமை, இது போன்ற பெயர்களை வைக்க வேண்டும். மூன்றாவது, நபிமார்களின் பெயர்களை வைக்கலாம். ஆதம், யூசுப், இத்ரீஸ், மூசா, இது போன்ற பெயர்களை வைக்கலாம். நான்காவது, குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது சரியில்லாத பெயர்களை, இஸ்லாமிய கொள்கைக்கு முரணான பெயர்களை வைக்கக்கூடாது. உதாரணமாக அப்துல் நபி, நபியின் அடிமை, அப்துல் ரசூல், ரசூலின் அடிமை, இது போன்ற பெயர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஐந்தாவது, தீய அர்த்தமுள்ள, தவறான அர்த்தமுள்ள பெயர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஹாரிகா என்றால் அடுப்பு, ஹர்ப் என்றால் போர், இது போன்ற பெயர்களை வைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில நபர்களினுடைய பெயர்களை விசாரித்திருக்கிறார்கள். தவறான அர்த்தமுள்ள அந்த பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றியும் வைத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே நாம் காண்கிறோம். அதேபோல் ஆறாவது, மரியாதை குறைவாக இருக்கக்கூடிய வகையில் பெயர்கள் அமையக்கூடாது. உதாரணமாக ஒருவருக்கு பரக்கத் என்று பெயரிட்டு விட்டோம். வீட்டில் அவரை அழைக்கும் போது பரக்கத் வீட்டில் இல்லையா என்று சொல்ல வேண்டியது நேரிடும். இது மாதிரி பெயர்களை தவிர்ப்பது நன்றானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபி வக்காஸ் ஜஹலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள், அன்பியாக்களின் பெயர்களை சூட்டுங்கள். அப்துல்லா என்ற பெயர் அல்லாஹுவுக்கு விருப்பமானது. ஹாரிஸ் விவசாயி, அம்மான் ஆகியவை நல்ல பெயர்களாகும். ஹர்ப் யுத்தம், முர்ரா கசப்பு, இது போன்ற பெயர்கள் வெறுக்கத்தக்கதாகும் என்பதாக கூறினார்கள். அதே போன்று ஆறாவது, தீய பெயர்களை நீக்கிவிட்டு நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். தீய பெயர்களை வைக்கக்கூடாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மகளுக்கு ஆசியா, கீழ்ப்படியாதவள் என்ற பெயர் சூட்டப்பட்டிருந்தது. நபி அவர்கள் அதை மாற்றி ஜமீலா என்பதாக வைத்தார்கள், அழகானவள் என்று வைத்தார்கள். அதேபோன்று 7வது, இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது, அவைகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஸைனப் பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களது பெயர் என்ன என்று கேட்டார்கள். பிர்ரா என்றார்கள். பிர்ரா என்றால் பக்தியுள்ளவள். இதை கேட்ட நபி அவர்கள், பக்தியை உரிமை கொண்டாடாதே, யார் அதிக பக்தியுள்ளவர் என்பதை அல்லாஹ் அறிவான், எனவே உனது பெயர் இன்றிலிருந்து ஸைனப் என்பதாக மாற்றி வைத்தார்கள். அதேபோல் 8வது, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெயர் அந்த குழந்தையும் அதனுடைய சந்ததிகளையும் பாதிக்கும். வரலாறுகளில் எழுதப்படுகிறது, ஸைத் இப்னு முஸைத் என்ற நபர் நபி ஸல்லல்லாஹு அவர்களின் பாட்டனார் சென்றிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது பெயரை கேட்டார்கள். அப்பொழுது அவர் ஹசன் என்று சொன்னார். ஹசன் என்றால் துக்கம் என்று அர்த்தம். இதை மாற்றி சகல், நிறைவானவர் என நபி அவர்கள் அவரது பெயரை மாற்றினார்கள். ஆனால் அவர், இது எனது தந்தையிட்ட பெயர், நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்னார். வரலாறில் எழுதப்படுகிறது, அவர்களின் சந்ததிகள் அனைவருமே கவலையோடு இருந்தார்கள் என்பதாக. அதே போன்று 9வது, பெயர்களை முழுமையாக கூற வேண்டும். இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபாத்திமா என்ற பெயர் வைத்துவிட்டு ஃபாத்தி என்று அழைப்பது, ஹதீஜாவை ஹதி என்று அழைப்பது,
ஜுபைதாவை ஜுபி என்று அழைப்பது, இதுபோன்று பெயர்களை பாதியாக அழைப்பது என்பதும் இஸ்லாத்தில் இல்லாத விஷயம். எனவே பெயர் வைக்கும்போது இது போன்ற விஷயங்களை கவனத்தில் வைத்து நாம் பெயர்களை சூட்ட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும்